2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட். இவன நான் தான் அழிச்சுட்டு போவேன்னு நாராயண தூதர்கள் சொல்ல, யமதூதர்கள் வந்து இவன் பண்ண பாவத்தெல்லாம் பட்டியலிடுறாங்க. இவ்ளோ பாவம் பண்ணியிருக்கான். இவன எப்படி நீ வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போவேன்ன உடனே அந்த நாராயண தூதர் ஒருத்தன் சொல்றான். நீ என்கிட்டலாம் கேட்காத, ஆர்கியூ பண்ணாத. யமன்ட்டயே யமன்கிட்டயே போய் போய் கேளு. கேளு. அவன் என்ன சொல்றானோ அத செய். அப்படின்ன உடனே இவர்கள் நேரா ஓடி வராங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. திடீர்னு பார்த்தா வைகுண்டத்திலேருந்து தூதர்கள் வந்திருக்காங்க. எப்போ இவன வைகுண்டத்துக்கு கூட்டு போறேங்கிறாங்கன்னு யமன் கேட்குறான். என்னடா நடந்ததுன்னா, அவன் கடைசியா நாராயணன்னு நாராயணங்கிற சொன்னான். நாமத்த சொன்னான். ஆமா. ஐயோ! நாராயணனோட நாமத்த சொல்லிட்டானே! அவன அங்க தான் அனுப்பணும். ஐயோ! நாராயணங்கிறது அவன் கடைசி பையன். இல்ல, இல்ல. அவனுடைய நாமத்தை சொன்னாலே சொல்லிவிட்டால் அவனுக்கு வந்து வைகுண்டம் உண்டு. நீங்க அவன் வந்து வ விஷ்ணுவனுடைய தூதர்களோட அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்படி கடைசி நேரத்துல அந்த தன்னுடைய மகனைத்தான் கூப்பிட்டான். நாராயணன்கிற நாமத்தை சொன்னதுனால அவனுக்கு வைகுண்டம் கிடைத்தது. பேர் பாட. அப்படி பேருக்கு விசேஷம். அதனால தான் பெரியாழ்வார் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வார். எப்படிடா குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்பி பிம்பி என்று நாட்டு மானுட பெயரிட்டாள். நம்பும் பிம்பும் அழுகிப்போம். அதாவது நீ ஏதானு கண்ட பேரு வச்சுட்டேன்னா, அந்த பேருனால உனக்கு பெருமையே எந்த பெருமையும் கிடையாது. கிடையாது. மாதவன் வைகுந்தன் என்று அவனுடைய பேரை வச்சுட்டா, அவளுடைய அம்மாவுக்கு நரகம் கிடையாதாம். குழந்தைக்கு பெருமாள் பேர் வச்சா அவ அம்மாவுக்கு நரகம் கிடையாது அப்படின்னு ஒரு பாசுரத்துல சொல்றார்.